சம் மூவி இப்போ நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறப்போ இல்லைன்னா ஆக்டரா இருக்கிறப்போ இந்த இதுதான் வந்து என்ன புஷ் பண்ணுச்சு டு பிகம் ஆக்டர் அப்படி டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தீங்க. பட் ஆக்டிங்ல இருக்கிற அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே ஆக்டிங் வை டோன்ட் வி ட்ரை அப்படின்றது எப்போ வந்துச்சு? Let to be very frank, I started my career in 1973 as a baby artist. ஒரு 8-10 படம் பண்ணியிருப்பேன் அப்போ மலையாளத்தில். ஸோ ஸ்டார்டிங் ஆர்டிஸ்டாக தான் வந்தது நான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி டப்பிங்கில் கொஞ்சம் பிஸியாக ஆரம்பித்தேன். சைல்டு ஆர்டிஸ்ட்டு, பேபி ஆர்டிஸ்ட்டு, க்ரௌடு, பிட்ஸ் இந்த மாதிரிலாம் பேசி 1984 தான் 83ல் தான் காட்டுத்தை கிளிக்கூடு அப்படின்னு ஒரு படம் ரேவதிக்கு பேசின மலையாளத்தில். ஸோ ஃப்ரம் தட் மூவி ஒன்லி ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஃபார் ஹீரோயின்ஸ். இன் பிட்வீன் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது ஆக்டிங்க்கு. பட் அந்த டைமில் இது நல்லா பீக்கில் இருந்தது. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு ஓடிட்டு இருந்ததுனால அதுக்கு டைம் கொடுக்க முடியல. லைக் அதுக்கு ஃபோக்கஸ் போகலை.